வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கேஎஸ் வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப் சேனல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எவ்வளவு சிறப்பு என்பது அறிவு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடும் பல்பாடும் இறைதே இடத்திரிந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு இறைதே இடத்திரிந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. எல் நல்ல தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தருமம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தருமம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பல்பாடு இறைதே இடத்திரிந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பேரா குளிட்டாலே 9 அபரதமாகும். முப்படமொடு பாலன முகங்கெடு திடுவராயினும் கப்பிய பேசியோடு கடும்பசியாகும் தானே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருமை பொருள் காண்பதறிவு. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்டது போய் தீர விசாரிப்பது போய் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது புரிந்து தங்கள் இடத்தில் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சாக விரும்புகின்றேன். கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி. ஏதோ என் அனுபவ அறிவுக்கு எட்டியவரை பத்திரத்தை காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியலையா, பெரிய மனுஷன் மழை போல இந்த இடத்துல நீங்க வந்து நிக்கிறீங்க. உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல நிக்கிறேன். கற்க கசரத கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தகன்னு சொல்லியிருக்காங்க. பெரியோரெல்லாம் பெரியோரல்ல, சிறியோரெல்லாம் சிறியோரல்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட நாரத மகாமுனிவரே, நடப்பவை நடக்க இருப்பவை நடந்து முடிந்தவைங்கிற முக்காலத்தையும் அறிந்த உங்ககிட்ட தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. கதையின் முறைப்படி என்ன கேட்கணுமோ கேளுங்க, பதில் தர காத்துக்கிட்டு இருக்கேன். மண்டு விழிகர் கல்து மொழி மாதே வண்டு பிழி கற்கண்டு மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போதே. ஞான நிலை தானுணர்ந்த சுவாமி, நான் நிலைதான் உணர்ந்த சாமி. ஞான நிலை தானுணர்ந்த சுவாமி, நாடுமலை நாடு என்பார் சுவாமி. சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு கவிஞர்களும் புலவர்களும் அறிஞர்களும் அறிவாளிகள் வாழ்ந்த இச்சிறியவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் தொண்டை நாடாகும் சுவாமி. உங்க நாடு தொண்டை நாடு, தொண்டை நாடு அருமையான நாடு. இந்த நாடு வந்து இதற்கு முன்னாடி எங்க திசையில சோழ நாட்டில் இருந்தது. அதான் உண்மையும் கூட. அங்க இருந்து பிரிச்சு கொடுக்கப்பட்டது. அப்ப எப்படின்னா சோழ நாட்டில் உங்களை மாதிரி ஒரு அழகிய பெண்மகள் தன்னிடம் இருந்த பொன்னையும் பொருளையும் எடுத்து கம்பனுடைய பாதங்களை காணிக்க வைக்கிறாள். எதுக்காக? என்ன சொல்லி வைக்கிறாள்? ஐயா, என்னுடைய பெயரையும் என் நாட்டுடைய பெயரை வீட்டு சுவற்றில் கவிகளாக பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. மனிதராக பிறந்தால் பத்தாது, வாழ்ந்தால் பத்தாது, இறந்ததால் பத்தாது. இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பெயர் சொல்லணும். அப்படிதான் மனிதர்கள் வாழணும். அப்படிதான் சொல்லி கொண்டு வைக்கிறாங்க. ஆனா அந்த கம்பராகப்பட்டவன் எடுத்து பார்க்கிறார், ஒன்னிடம் இருப்பது 500 பொண்ணுகள் மட்டுமே என்று சொல்லி அரை பாடலை பாடுகிறான். எப்படி பாடுகிறான்? தண்ணீரும் காவிரிய தாரவேந்தன் சோழனே மண்ணளவும் சோழ மண்டலமே பெண்ணாவள் கவியை நிறுத்திவிட்டான். சோழ நாட்டிலிருந்து நடவடிக்கை தொடர்ந்தால் அவை மூதாட்டி அந்த வீட்டுக்கு வரும்போது தாகம் ஏற்படுகின்றது. அம்மா, ரொம்ப பசியாக இருக்கும், மயக்கம் வருது, ஏதாவது இருந்தால் குடுங்களை அருந்துவதற்கு என்று கேட்கிறாள். அந்த பெண்மகளை வீட்டுக்குள்ளே சென்று தண்ணீரம் இருந்து கேப்பக்குலை கரைத்து அவை மூதாட்டிக்கு கொடுக்கிறாள். அவை மூதாட்டி வாங்கி அருந்துவதற்கு அண்ணாந்து பார்க்கின்ற வீட்டு சுவற்றில் எழுதப்பட்ட கவிகளாகப்பட்டது பாதி வைக்கின்றதே. இதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறான். நடந்த சம்பவத்தை சொல்கிறாள். யாரு? பெண்மகள். அவை மூதாட்டி கொடுத்த கூழுக்காக அந்த கவியை பூர்த்தி செய்கிறாள். எப்படி செய்கிறாள்?
அன்பரும் சிலம்பி அறிவின் தாளணியும் செம்பர் சிலம்பே சிலம்பி என்பது கம்பர்விட்ட கவிக்கு அபிமுதாட்டி பெருமை சேர்த்தது போல இந்த இடத்துல தங்களுக்கு பெருமை சேர்க்கலாம் வந்திருக்கிறேன். ஓ, அப்ப அவரு பொண்ணும் பொருளும் வாங்கிக்கிட்டு கவியை பாதியோட நிறுத்திட்டார். நிச்சயம். இந்த அம்மா சாப்பிட்ட சாப்பாட்டுக்காக முழுமையா முடிச்சு வச்சாங்க. இப்ப உலக நடைமுறையும் அப்படித்தான் இருக்கு. கிரேதா திரேதா துவாரா கலியுகம்னு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பெருமைகள் நடந்தது. இப்ப இருக்கிற இந்த கலியுகத்துல எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி கல்வியா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒண்ணு பணம் கொடுக்கணும், இல்ல பொருள் கொடுக்கணும், இல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தோம்னா தான் நமக்கு காரியம் ஆகும் அப்படிங்கிற நிலைமையை அன்னைக்கே எடுத்து காட்டிட்டாங்க. அதை படிச்சா மட்டும் பார்த்தாதான் அதை புரிஞ்சுக்கிட்டோம் தான் நமக்கு புரியும். நீங்க என்ன கேட்கணும்? அவல்வரி அவை மூதாட்டி பாருங்க, கொஞ்சம் மண்டக்கணம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மண்டக்கணம் தான். எப்படின்னா நாம தான் பெரிய ஆளு, அங்க இருக்கிறது ஆதங்கம். அப்பேற்பட்ட அவை மூதாட்டி ஒரு சாதாரண மாடு மேய்க்க பையனை தோத்து போயிட்டாங்க தெரியுமா? சாதாரண பையன் அவர். ஆமா ஆமா, வேற யாரு? மாடு மேய்ச்சவர் சாதாரண பையன். சாதாரண பையன் தான் இந்த அம்மாவை விட. ஆமா, நீங்க கதையை சொல்லுங்க. நான் கதையை சொல்றேன், சொல்லுங்க. எப்படின்னா சோழ நாட்டிலிருந்து நடமையத்தை தொடர்ந்த அவை மூதாட்டி எங்கே பாண்டிய நாட்டுக்கு சரி காட்டு வெளியே வருகின்ற போது சற்று இழப்பார்வதற்காக ஒரு நாவல் மரத்து அடியில் அமர்கிறாள். யாரு? அவை மூதாட்டி. அந்த நாவல் மரத்தில் ஒரு மாடு மேய்க்கிற பையன் வந்து பழங்களை பறித்து சாப்பிட்டு இருக்கிறேன். அம்மா அந்த அம்மா பார்க்குறாங்க, தம்பி ரொம்ப பசியா இருக்கு, 2 பழம் பறித்து கொடுப்பா அப்படிங்கிறாப்புல. அதற்கு அவன் பாருங்க கேட்குறேன், உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழமானு கேட்குறேன். சரி, அவை மூதாட்டி பார்க்குறேன், நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்முடைய அருமையனை பெருமையனை ஒரு சாதாரண மாடு வைக்கிற பையன் கேட்குறான், எனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் கேட்குறவனுக்கு எவ்வளவு திமிரு மண்டக்கடம் என்று சொல்லி அவை மூதாட்டி சற்றே நேரம் யோசித்த பிறகு சொல்கிறாள், சரி சுட்ட பழமே போடுவே அப்படிங்கிறாள். இதற்கடுத்து நடந்தது சம்பவத்தை மறந்து விட்டாள் அவை மூதாட்டி. மாடு வைக்க பையனாகப்பட்ட கிளைகளை பிடிச்சு குலுக்குகின்றான். கனிகள் உதிர்ந்து தரையில் விழுகின்றது. விழுந்த கனியை எடுத்து உண்பதற்காக கைகிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அந்த கனிகள் மீது மண்ணுகள் ஒட்டுகின்றது. அந்த மண்ணுகளை அகற்றுவதற்காக தன்னுடைய நாவினால் 3 முறை ஊதுகிறாள். அப்பதான் பையன் கேட்கிறான், பாட்டி பழம் ரொம்ப சுடுதா? அப்பதான் அறியறாள், ஆகா நம்ம சாதாரண மாடு வைக்கிற பையன் என்று சொன்னமே, நினைச்சவே நம்முடைய அறிவிக்கனை திறந்து விட்டானே என்று சொல்லி அப்பத்தான் ஒரு கவியை பாடுகிறாள். கருங்கடி கட்டைக்கு வாய்நாடா கோடாடி இருங்கதல் தண்டும் நானும் பெருங்காடில் காரில் வைக்கின்ற காலைக்கு நான் தோற்றேன், ஈரறிவு துஞ்சிந்து என் கண்ணான் சொன்னாள். இதற்கு என்ன விளக்கம் தெரியுமா? ஒரு சாதாரண மாடு வைக்கிற பையன் என்னுடைய கண்களில் 2 நாட்களுக்கு தூக்கம் வராத செய்து விட்டானே என்று அப்பதான் உணர்கிறாள். அதற்குத்தான் சொன்னான், சுட்டபலம் என்றால் என்ன, சுடாதபலம் என்றால் என்னங்க புது. சுட்டபலம் என்றால் நீ இந்த உலகத்தில் பிறந்து இருந்து வாழ்ந்து இறந்த பிறகு உன்னுடைய உடலை மயானக்கரைக்கு எடுத்துச் சென்று எரித்த பிறகு ஆவியாக வந்து என்னை சேர்கிறாயா, இல்லை நீ வாழ்கின்ற பூதகணத்தோடு வந்து இருக்கும்போது என்னை அடைகிறாயா என்று அவை மூதாட்டியுடைய அறிவைக்கனை துறந்து பார்த்தான். யாரு? ஒரு சாதாரண மாடு வைக்கிற பையன் தான். அவர் சாதாரண மாடு பையன், சாதாரண பையன், மாடு மேய்ச்சவர். ஆமா, பழத்தை கொடுத்தவர். ஆமா. கலியுகத்தின் தெய்வம் யாரு? முருக கடவுள். அப்ப முருக கடவுள் சாதாரண ஆளா? நான் முருக கடவுள் சொல்லவே இல்லையே. அங்க மாடு மேய்க்கிற பையனா வந்தவரே முருகப்பெருமான் தானே. அப்படி அவை மூதாட்டி எவ்வளவு பெரிய ஆளு? அவை பெரிய ஆளுங்கிற அகந்த உங்களுக்கு கிடையாது. அப்ப அவை மூதாட்டி ஏன் முருகப்பெருமான் செய்வதே தவறுன்னு சுட்டி காட்டியவ ஔவையார் இல்லமா? நீ செய்வது தவறு என்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னு முருகப்பெருமான் கிட்டே கேள்வி கேட்டவ ஔவையார் இல்லமா? இருங்க வரேன். இல்ல சாதாரண பையன் அப்படின்னு முருகப்பெருமான் சொன்னீங்கல்ல, தகப்பன் சுவாமின்னு பேர் வாங்கினாரு. காரணம் என்ன? பிரணவ மந்திரம் தெரியுமா தெரியாதான்னு உங்க அப்பா பிரம்மன் கிட்ட கேக்குறாரு. பிரம்மனுக்கு மந்திரம் தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும் தெரியும். பிரணவ மந்திரம் தெரியலைன்னா படைக்கிற தொழில்ல அவர் இருக்க முடியாது. படைக்கும் தொழில்ல இருக்கணும்னா பிரணவ மந்திரம் தெரிஞ்சிருக்கணும். நிச்சயமாக. அப்ப தெரிஞ்ச அவரு முருகப்பெருமான கிட்ட தெரியாதுன்னு ஏன் நடக்கணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி, சிவபெருமானுக்கு தெரியாதா? அவருக்கும் தெரியும். அப்பா எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. சரி, அப்ப இவர் முருகப்பெருமான் என்ன சொல்றாரு? சொல்பவன் ஆசான், கேட்பவன் சீடன். அதனால நான் உயரத்துல தான் அமர்ந்திருப்பேன், நீங்க கை கட்டி வாய் பொத்தி சீடனாய் இருந்து கீழே அமர்ந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னாரு. சிவனுக்கு தெரியாம இல்ல, மகாவிஷ்ணுக்கு தெரியாம இல்ல, பிரம்மனுக்கு தெரியாம இல்ல. என்னதான் இருந்தாலும் இன்னாரு சொன்னாதான் அந்த வார்த்தைக்கு சிறப்பு. அப்படிங்கறதுனாலதான் முருகப்பெருமானே வந்து தகப்பனுக்கு சொல்லி தகப்பன் சுவாமின்னு பேர் வாங்கினார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் மாடு மேய்க்கிற பையனை வந்தாலும் அவரை சாதாரண பையன்னு சொல்ல முடியாது. சரி, அப்ப அதனால சாதாரண பையன் சொல்ல. அவை மூதாட்டிக்கு தெரியும். அவை மூதாட்டிக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த மாடு மேய்க்கிற பையன் யாருன்னு தெரியும். மாடு மேய்க்கிற பையன் யாருன்னு அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்துல தெரியாது.
எப்படி தெரியாம இருக்கும்? கேட்டவங்க யாரோன்னு தான் நினைச்சாங்க. இல்ல எப்படி தெரியாம இருக்கு? அவங்க தான் இறைவனுக்கு நிகரானவர்களே. இறைவனுக்கு நிகர்னு எப்ப தெரியும்? முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தை முழுமையாக அடைந்தவங்க அபயமுதாட்டி. அது உண்மைதான், நிச்சயமாக. அதுல மாற்றம் கிடையாது. வந்தது முருகப்பெருமான் தான். அவர் தான் நம்மளை கேட்கிறாங்கன்னு அந்த அம்மா உணர்ந்திருந்தாங்கன்னா அவர் கேட்ட கேள்விக்கு வருத்தப்படுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே அந்த கவி வந்து அந்த இடத்துல பாடணும். அம்மா கருங்காலி கட்டைக்கு வயநாட ஊடாடி இருங்கதல தண்டம் நானும் பெருங்கடையில் காரர் வைக்கின்ற காலைக்கு நான் தோற்றேன். அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். என்ன சிவபெருமானுக்கு மந்திரம் தெரியாம இல்ல, பிரம்மனுக்கு மந்திரம் தெரியாம இல்ல. முருகப்பெருமான் சொன்னா அந்த வார்த்தைக்கு சிறப்புங்கிறதுனால முருகப்பெருமானை எப்படி சொல்ல வச்சு வேடிக்கை பார்த்தாங்களோ அதே போல ஔவையாரும் முருகப்பெருமான் தெரிஞ்சாலும் பேசாம தானே இருப்பாங்க. இப்ப அபயமுதாட்டி பெரியாளு. சரி, அவங்க வந்து ஏன் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க? நம்ம அவங்க பெரியாளு தானே. ஆமா. அப்ப அந்த பைலட்ட தோத்து போனது உண்மைதானே? தோத்தது உண்மைதானே. இதுல என்ன தவறு இருக்கு? முருகப்பெருமானை பாக்குறதே பெரும்பாக்கியம். அவர்கிட்ட தோத்து போறதுனா அது பெரிய விஷயம் தானே. மருக நீங்க முருகப்பெருமான் அந்த இடத்துல மாடு மேய்க்கிற பையன். ஐயா, மாடு மேய்க்கிற பையனா வந்தா முருகப்பெருமான் தானே. மாடு மேய்க்கிற பையனா நீங்க பேசுற சாத்தியமல்லாத வச்சு எப்படி சாத்தியம் இல்லைங்க சொல்லுங்க. அந்த நேரத்துல வந்து அந்த பையன் வந்து மாடு மேய்க்கிற பையன் உருவத்துல தான் இருக்கிறேன். ஆமா, அது முருகங்கிறது அப்பாற்பட்டது. சரி, ஆனால் அவ்வளவு பெரிய அபயமுதாட்டியாகப்பட்டவள் கனிகளை கேட்கிறா. அதற்கு அவன் சுட்டபல் வேணுமா சுடாவலம் கேட்கிறான். சரி, சுட்டபலவை போடுங்கிறான். கிளைகளை பிடிச்சி கொழுக்குகின்றான். கனிகள் உதிர்ந்து கீழே மண்ணில் விழுகிறது. கனிகள் எடுத்து சாப்பிடுறதுக்கு கொண்டு வராங்க. பழத்து மேல மண்ணுகளா இருக்குது. அப்ப நீங்க முதவும் சுட்ட பழம் தான் சொன்னீங்க, நான் பேசாம இருந்தேன். அந்த அம்மா சுடாத பழமே போடுன்னு தான் சொன்னாங்க. சரி, நீங்க வேணும்னே கவனிக்கிறேனா இல்லையாங்கிறதுக்காக திருப்பி அதே சொல்றீங்க. நான் 2 தடவை கவனிச்சுக்கிட்டா இருக்கேன். சரி, அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க? தன்னுடைய நாவினால் 3 முறை கண்களில் இருக்கக்கூடிய மண்ணுகளை அகற்றுவதற்காக ஊதுகிறார்கள். அப்ப என்ன செய்யற அந்த அம்மா செய்யணும்? சரி, நம்ம தான் முருகப்பெருமான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சும்மா இருக்க வேண்டியதானே. சரி, ஏன் அவ்வளவு பெரிய அபயமுதாட்டி உண்மையை மறைக்காமல் பொய்யை பொய்யாக நிறுத்தி பேசக்கூடிய காரணம் என்ன? எந்த விஷயத்தை எதையுமே விபரீதமா சொல்லணுங்கிறதுக்கும் சாதாரணமா சொல்லணுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க. இப்ப ஒரு வெண்பா இருக்குது. இது வெண்பாதான். ஒரு கவியை சொல்றேன். வான்குருவியின் கூடு வள்ளருக்கு தொழுகிறையான், தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தீர்கள், யாம் பெரிதும் வலிமை சொல் கேள்வியான நாட்கள் எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் மனிதன் இருக்கேன். இந்த வான்குருவி பார்த்திருக்கீங்களா? வான்குருவியின் இந்த வான்குருவின் கூடு வந்து அழகாக பின்னும் பணமரத்து மட்டையிலே தூக்கணாங்குருவி. அதுக்கு பேரு வான்குருவின்னு சொல்வாங்க. நம்ம நடைமுறையில் தூக்கணாங்குருவி சொல்வார்கள். அழகாக பின்னும். அதோட வாசப்படி எங்க இருக்குன்னு தெரியுமா? கீழ்ப்புறத்தில் இருக்கு. கீழ்ப்புறத்தில் தான் எப்படி இந்த பறவையாகப்பட்டது முட்டையிட்டு தன் குஞ்சுகளை பொறிக்கும். அறைகள் வச்சிருக்கும். அதுல அப்ப தடுக்கல் வச்சிருக்க. அந்த பறவைகளுக்கு 4 அறிவு படிச்ச பறவைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய அறிவு, முற்போக்கு சிந்தனையை. அப்ப தடுக்கை வைத்து தடுக்கலே முட்டையிடுது, குஞ்சு பொறிக்குது. ஏன் கீழ் நோக்கி வச்சிருக்குன்னா மற்ற பறவைகள் மற்ற எதுவும் உயிர் ஜீவன்கள் நம்ம தொடக்கூடாது. அந்த வழியாக போக முடியாதது எதுவுமே. அதுக்காக கீழ்ப்புறம் வச்சிருக்கு. வான் குருவியின் கூடு வள்ளருக்கு தோல்கிறையான். எப்பனா கரையானை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். கரையானுடைய புற்றுகளை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அடுக்கடுக்காக ஒரு மனிதனோட ஒரு வீடு மாடு வீடு கட்ட முடியாது. அவளை அடுக்குகளை தடுக்க அமைத்திருக்கும். வள்ளருக்கு தோல்கிறையான். தேன் எங்க இருக்குது? தேன் வந்து எதுல இருக்குது? தேன் மலர்ல இருக்கும். மலர்கள் இருக்குது. அப்ப அந்த மலரில் இருக்கக்கூடிய தேன்களை எது எடுக்குது? அது வண்டு எடுக்கும். வண்டுகள் ஈக்கள் எடுக்கும். ஈக்கள் தான் எடுக்கும். வண்டுகள் அருந்தும் தேனி எடுக்கும். அப்போது அந்த தேனீக்கள் நினைக்குமா நம்ம அந்த மலர்கள் இருக்கக்கூடிய தேனிகளை எடுக்கின்ற போது அந்த மலர்களில் இருக்கக்கூடிய இதழ்கள் ஒரு இதழ்களும் ஒடிந்து விடக்கூடாது என்பதற்காக அவள் அழகாக மென்மையாக உட்கார்ந்து அந்த தேனை எடுத்து கட்டுது. தேனை எங்கே கட்டும்? ராட் மலையிலேயோ மட்டையோ கொம்புலையோ கட்டும். அதுதான் சொன்னார். வான்குருவியின் கூடு வள்ளருக்கு தொழுகிறையான், தென் தலைமை யாவருக்கும் செய்தீர்கள், யாம் பெருமை வலிமை சொல்லி பேராளர்கள் எல்லோருக்கும் ஒவ்வொன்று. அப்ப ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு திறமையும் அவர்களுக்கு வைக்கப்பட்டது. இப்ப இதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன பேசுறேன்? சாதாரண பையன் தானே. நீ ஏமா அதை அப்படி சொல்ற? அந்த இடத்துல சாதாரண பையன். நான் என்ன உங்கள்கிட்ட கேட்டேன்? அங்க வந்தவன் சாதாரண பையன் தானான்னு கேட்டேன். ஆமா, இல்ல சாதாரண பையனாவே இருந்தாலும் முருகப்பெருமான் தான் இங்க மாடு வைக்கிற பையனா வந்ததுன்னு நான் சொன்னேன். யார் சொல்லுது? அப்போதைக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது பிரச்சனை கிடையாது. அப்போதைக்கு ஔவையாருக்கு முருகன் தான் வந்திருக்கான்னு தெரியுமான்னு நீங்க என்ன கேட்கல. வந்திருக்கிறது முருகன் தானே. நான் உங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணல. புரியுதுங்களா? நீங்க அதை போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்க. நீங்க தான் சொன்னீங்க அது முருகப்பெருமான் சொன்னீங்க. நான் அப்படி கேட்கல. அங்க வந்தது சாதாரண பையன் தானே. நான் திருப்பி 2 தடவை கேட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். நானு பேசுங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா நிறைய பேசலாம். நீங்க பேசுறது வந்து எப்படின்னா நான் கேட்டதுன்னா மாடு வைக்கிற பையனை பட்டம் கேட்கிறேன். அதுக்கு இந்த அம்மா சொல்லுது. அப்ப அம்மா அந்த அம்மா அபயமுதாட்டிக்கு தெரியுமா தெரியாதுன்னு கேட்கிறேன். தெரியும்ங்கறீங்க. தெரிஞ்சாதே அந்த வெண்பாவை ஏன் பாடணும்? அப்ப நான் என்ன சொல்றேன்? சாதாரண பையன் தானான்னு உங்ககிட்ட கேட்டேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? சாதாரண பையன் தானே. நீங்க சாதாரண பையன் தான் சொன்னீங்க. திருப்பி நான் கேட்டேன். சாதாரண பையன் சொல்லிட்டீங்க. சாதாரண பையனா வந்தவன் யாரும் முருகப்பெருமான் தான் நான் சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்கு? முருகப்பெருமானே கிடையாதுங்கறனா? அப்ப இங்க வந்தது யாரு? முருகப்பெருமானே கிடையாது. வேற யாரவே? உண்மையாக முருகப்பெருமான் கிடையாது. யாரு? இப்ப முருகப்பெருமானே கிடையாது. அம்புக்காக பேச கூடாது. அப்ப வந்தது யாரு? இல்ல முருக வரல. அவன் சாதாரண. வேற யாரு வந்தது? சாதாரண மாடு விக்கிற வைறான். நான் சொல்றேன்
சாதாரண மாடு மேய்க்கிற பையன் உங்ககிட்ட புரியாதவங்கள்ட்ட பேசி புரிய வைக்கலாம். வள்ளிநாயகம் புரியாதது மாதிரியே நடிக்கிறவங்கள்ட்ட பேசி புரிய வைக்க வள்ளிநாயகம் எப்பனா நல்ல வழிதன நாடு எந்த நாளும் பரமனை நத்திய தேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூட அந்த வள்ளலை நின்று வாழ்த்து கொண்டிருக்கேன். இருங்க, நாவல் பழம் உலுக்கி விட்டார்ல, ஆமா, இந்த அம்மா எடுத்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு? யாரு? மாடு மேய்க்கிற பையன் எங்க போனாரு? அவர் எங்க போனாரு? பழம் உலுக்கி வந்தானா இல்லையா? அவர் எங்க போனாரு கேக்குறேன். அதைத்தான் நான் கேக்குறேன். அவர் எங்க போனாரு? சாதாரண பையனா இருந்தா அவங்க வீட்டுக்கு மறுபடியும் மாடுகள்லாம் ஓட்டிட்டு போகணும்ல, தொழுவத்துல கொண்டே கட்டணும்ல, அப்பா அம்மான்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி இல்லையா அந்த பையனுக்குன்னு ஒரு குடிசையாவது இருக்கும்ல, எங்க போன? வள்ளிநாயகம் நீங்க கதையை எங்கே கொண்டு வரீங்க? நீங்க தான் கதையை திருப்ப சொல்றீங்க. இல்ல சொல்லுங்க. நீங்க கதையை எங்கே? சாதாரண பையனா மேய்ச்சு கொண்டு போன மாட்டை கொண்டு போய் கட்டுத்தருவுல கட்டணும்ல, எங்க கொண்டு போன? மாடு மேய்க்கிற பையனா தான் இருந்தானே தவிர அப்ப எங்க போன? அப்ப மாடு மேய்ச்சிட்டு வரல. மாடு மேய்ச்சிட்டு எங்க போன? நீங்க பேசினீங்க வாதம், அதுல இருந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்க மாதிரி. அப்புறம் நான் அப்படி தான பேச முடியும். எப்படி நீங்க பேசலாம்? நீங்க ஒண்ணு பேசலாம், நான் ஒண்ணு பேசலாம், போயிட்டு இருக்கேன். அதோட திருப்பி அதே ஒண்ணு அப்படி தான் பேசுற மாதிரி. இல்லமா இப்போ நீங்க சரி நீங்க சாதாரண பையன் சொல்லிட்டீங்கல, அப்பவே மாடுகளை ஓட்டிட்டு எங்க போன? இல்லமா நீங்க வள்ளிநாயகம் நீங்க சொல்றது பேசி எப்பனா அவை முதாட்டி பெரிய ஆளு வச்சுக்கோங்க. அவை முதாட்டி நான் யார் இதுல பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு சொல்ல? அவை முதாட்டி உங்க பேச்சுக்கிற மாதிரி அவை முதாட்டி பெரிய ஆளு தான். பெரிய ஆளு தானே? பெரிய ஆளா பெரிய ஆளுயா? பெரிய ஆளா பெரிய ஆளு இல்லையா? இப்ப பெரிய ஆளுன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்ன ஆளுன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்படி சொல்றீங்கறத கேக்குறேன். உங்க வாயில இருந்து வரவங்கறதுக்காக பாக்குறேன். தமிழுக்காகவே வாழ்ந்தவங்க யாருன்னா அது ஔவையார் ஒருத்தர் தான். அவங்க பெரியவங்க தான் தமிழுக்காக வாழ்ந்தவங்க. அப்ப அவங்க பெரிய ஆளு தானே? சரி. இளமை பருவம் வேண்டாம் முது பருவம் எடுத்து முருகப்பெருமானுக்கு தொண்டுகள் செய்யக்கூடிய ஒரு அருமை ஆற்றலை பெற்றவர்கள் அவை முதாட்டி. சரி. அப்ப நான் சொன்ன இந்த இடத்துல தோத்து பையன் சொன்னேன். நீங்க அது வந்து முருகப்பெருமான் தான் சோதிச்சது அப்படிங்க. முருகப்பெருமான் சோதிக்கிறதுக்கு எதுக்கு அவை முதாட்டி இப்ப தெரியாச்சு? எஜ்ஜாவது தவறு செஞ்சாங்களா? தவறு செய்யலையே. அப்புறம் எப்படி முருகப்பெருமான் அவை முதாட்டி சோதிக்கணும்? ஒரு விஷயம், திருவிளையாடல்னு சொல்றோம். இந்த திருவிளையாடல் புராணத்துல சிவனுடைய வரலாறுகள் தான் நிறைய இருக்கும். சரி. தவறு செஞ்சவங்கள தான் சோதிப்பாருங்கிறதுக்காக கிடையாது. சரி. தனக்கு பிடித்த மனிதர்களோட விளையாடுறாரு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் திருவிளையாடல். அதுபோல முருகப்பெருமானும் ஔவையார்கிட்ட விளையாண்டு தான் பாக்குறாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தண்டனை கொடுக்கல, சோதிச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு விளையாண்டு பார்த்தாரு, அவ்வளவுதானே. பிடித்தவர்கள்ட்ட விளையாடுறது தவறா? அப்படியா? எப்படி என்ன வேலையை வந்தீங்க சொல்லுங்க. பரவாயில்ல. என்ன வேலையா நீங்க இங்க வந்தீங்க? எப்படின்னா ஒரு நாட்டுடைய அரசனாகப்பட்டவன் யானை மீது அமர்ந்து இப்படி ஊர்வலம் போய்க்கிறேன். போட்டோம். நல்லா கதையை கேட்கணும். இந்த கதை உங்களுக்கு கதை. எனக்காக கதையை சொல்லி சொன்னீங்கன்னா ஞாயிறு இருந்தீங்களும் திருப்பி வரும். உங்களுக்கு தாமா, நீங்க தானே வள்ளிநாயகம். சொல்லுங்க. அப்ப அந்த அரசனாகப்பட்ட யானை மீது அமர்ந்து ஊர்வலம் போயிட்டு இருக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு பெண்மகள், அழகிய பெண்மகள் ஒரு தடாகத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உன்னை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறோம். அப்ப ஒரு பெண்மகள், அழகிய பெண்மகள் ஒரு தடாகத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தடாகம்னா குளம், குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ குளிக்கிற இடத்துக்கு இந்த தாமரை மலர்கள் இருப்பதற்கு ரொம்ப தூரம் இருக்கு. அப்போ அவள் கேட்குறா, யானைக்கு மறுபெயர் கெளுருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னதில் எப்படியெல்லாம் பேசலாம். யானைக்கு மறுபெயர் கெளுரு. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, கருங்கழுறு மேலியேறி கடத்தறிவே போறவரே, நெருப்பை அவிப்பர் மேலே இருப்பவரை தருவாயா? நெருப்பை அவிப்பது என்ன? தண்ணி. தண்ணிக்கு மேலே இருப்பது அழகிய தாமரை மலர்கள். அதை பறிச்சு கேட்குறா. அதுக்கு அவன் கேட்குறான் பாரு, நெருப்பை அபிப்பர்களை இருப்பவரை தருவதென்றால் உன் கூட விரும்பி இருவரையும் தருவாயா? அப்படி யாரு? அந்த அண்ணனாகப்பட்ட கேட்கிறேன், அந்த அரசன். அதற்கு இந்த பெண்மகள் சொல்றா பாருங்க, என் கூட விரும்பி இருவரையும் தருவதென்றால் இரணியனை கொன்றவனை கொன்று விட்டு வா. இந்த அம்மா கேட்டதுக்கு அந்த அம்மா, அந்த ஐயா சொன்னதுக்கு என்ன வித்தியாசம், என்ன பழி? சிவபெருமான அவ்வளவு பெரிய சிவபெருமான ஆட்கள் அணித்தாளி அணை ஒன்று அப்படி முடிஞ்சது அசையான் இருக்கேன். அப்பேற்பட்ட சிவபெருமானே ஒரு நாள் உயிருக்கு பயந்து ஓடினார். இருக்கட்டும், உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். வள்ளி. நீங்க இந்த இடத்துல என்ன வேலை பார்க்கறீங்க? காவல் பார்க்கறீங்க. என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கரந்தனை செந்தனை. கரந்தனை யாருக்கு? சந்தனை யாருக்கு? கரந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகனுக்கு. இடம் வந்து எதை சார்ந்தது? வேள்விமலை சார்ந்தது. வேள்வி என்பது யாகம் செய்யக்கூடியவர்கள். முனிவர்கள் யாகம் எங்க மலையில இருந்து பண்றாங்க. நீங்க எங்க இருந்து கால் பார்க்கறீங்க? சாரல்ல. சாரல் பேர் மறுபெயர் ஓரம். அப்ப ஓரம். ஆமா, ஓரத்துல தான் இருக்கீங்க. ஆமா. எப்படி கீழ இருந்து பார்க்கறீங்களா, பரணமைத்து பார்க்கறீங்களா? பரணமைத்து கையில கவனம் வச்சு ஆளலம் சோறு பறவை வரட்டும். அப்ப பறவைகள் வரக்கூடிய ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய பறவைகளை யாக்க பேசுறீங்க? ஆகாய மார்க்கமா வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இல்ல, பறவை மேல தான பறந்து வரும். ஒரு இடத்துல இறை இருக்குன்னா இப்போ ஆகாயம் பார்த்து பறந்து தான் வரும், பறவை நடந்தா வரும். அந்த இடத்துல இறை எடுத்துக்கிட்டா நிற்குமே தவிர பறவை நடந்ததாக கிடையாது. பறவைத்தை சார்ந்த ஒரு சில பறவைகள் இருக்கு, வாத்து நடந்ததா வரும். தண்ணீர் விட்டு மேலே இல்ல, உங்களுடைய பார்வை வந்து மேலோட்டம் இருக்கும் போது பறவைகள் வந்து மேலோட்டமா இருக்கும். அப்ப நீங்க பரணமைத்து பார்க்கிட்டு போது மேலே பார்ப்பேன், உங்களுடைய பார்வை மேலே தான் இருக்கும். என்னமா உங்களுடைய பார்வை வந்து மேல் நோக்கி தான் இருக்கு. அப்ப கீழே பார்க்கறது யாருன்னு கேட்கிறேன். நீங்க தவற நினைக்க கூடாது. கீழே யார் காவல் பார்க்கறேன்னு கேட்கிறேன். இப்படி பேச ஆள் இல்லைன்னு எதிர்பார்க்க. நீங்க சொல்றது வந்து எப்படின்னா, பறவைகள் மேலோட்டமா தான் வரும்னாக்கா திணைப்பயிர் வந்து கொய்ய வர்றது பறவைகள் மேலோட்டமா. திணைப்பயிரை கொய்யறது பறவைகள் மட்டும்தான் திணைப்பயிரை கொய்யுமா?
நான் கேக்குறேன், இந்த வேள்விமலை சாரல்ல இவங்க பறவைகளுக்கு தான் கிளி, காவல் இருக்காங்க, மயில் ஆடு மாடுகளுக்கு கிடையாது. இருங்க சுவாமி, கிளியும் மயிலும் ரெண்டு விலங்கு உயிர் பறவை இனம் தான் இங்க வேள்விமலை சாரல்ல ஆமா. பறவைகள். சரி. வேற எந்த பறவையும் கிடையாது. சரி. கிளிகள் வந்தா கூட்டமா தான் வரும். சரி. மயில்கள் வந்தா நடந்துதான் வரும், மயில் எல்லாம் பறந்துதான் வரும்னு சொல்ல முடியாது. சரி. உயரம் எவ்வளவு இருக்கு? 5 இல்ல 5.5 அடி, இவ்வளவுதான். இருங்க வரேன். திணை பயிரோட உயரம் 5ல இருந்து 5.5 அடி. சரி. இப்ப நான் எத்தனை அடி உயரம் இருப்பேன் பிரபண்ணே? நீங்க 5 அடிக்கு மேல 5 அடி இருப்பீங்க பிரபண்ணே. நான் எத்தனை அடி உயரம் இருப்பேன்? 5 அடி. 5 அடி இருக்கனா? அப்ப எங்க அப்பா பரன் அமைத்து கொடுத்திருக்கிறதும் எனக்கு 5.5 அடியில அமைச்சு கொடுத்திருக்காரு. அப்ப இருங்க, 5.5 அடி உயரத்துல நான் நிக்கிறேன்னா பறவை நான் மேல பார்த்து வரட்டணுமா, திணைய பார்த்து வரட்டணுமா? நீங்க உங்களுடைய உயரம் 5 அடி, நீங்க அமைத்திருக்க பரனு 5 அடி. அப்ப 5.5 5 11 அடி. 11 என்பது இதுக்கு மேல உயரும். அப்ப பறவையை நான் கீழே பார்த்து தான் விரட்டுவேன். என்னைய மீறி கீழே எதுவும் போகாது. இதெல்லாம் எப்படி நீங்க சொல்லுங்க? பறவை வந்து இவங்க நிக்கிறது வந்து ஒரு ஆகாய மார்க்கமாக ஒரு பறவை தெரிவிக்க சொல்லுங்க 5 அடி. அப்ப பரணை 5 அடி, பரணை அமைத்திருக்குது பரன் வந்து 5 அடி. அப்ப 5.5 5 11 அடி. 11 அடி உயரம் என்பது இந்த இது போல இருக்கும். அப்ப பறவை நான் கீழே பார்த்து தானே விரட்டணும். இருங்க வரேன். நீங்க பிரபண்ணே நீங்க கேளுங்க. நீங்க எப்படி கிலோ இருங்க வரேன். திணை உயரத்துக்கு தான் பரன் அமைச்சிருக்காங்க. 5.5 அடி தான் உயரம் இருக்கும். 5ல இருந்து 5.5 அடிக்குள்ள திணை கருது இருக்கும். என்னுடைய பரனு 5.5 அடிக்குள்ள தான் அமைச்சிருக்காங்க. நான் 5.5 அடியில இருக்கேன். அப்ப இருங்க, 5.5 அடி மேல ஒரு 5.5 அடி ஆள் நின்னா பறவையை மேல பார்த்து வரட்டணுமா, பறவையை பயிரை பார்த்து வரட்டணுமா? இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, கேளுங்க வாங்க. இப்படி தூண்டி போடுறவனுக்கு எதுல கண்ணு? தூண்டி போறவனுக்கு எதுல கண்ணு? மிதப்புல இருக்கணும். பறவை விரட்டவனுக்கு எதுல கண்ணு? பறவை விரட்டவனுக்கு எதுல கண்ணு? இருங்க வரேன். பறவை விரட்டுறவங்களுக்கு சத்தத்தை கேட்டு இருக்கணும். பறவைகள் வரும்பொழுது சத்தத்தோட தான் வரும். பறவைகள் மேலதானே கண்ணு? ஆமா. பறவைகள் எப்படி வரும்? பறந்துதான் வரும். இப்ப மேலதானே கண்ணு இருக்கணும். அட மேலதான் அத்தா. ஐயா எனக்கு கண்ணு மேலதான் இருக்கு. கண்ணுக்கு பார்வைதான் கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க. நொறுக்கி புட்டிய எப்படி பாரு. இவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய தானியுடைய உயரமே 5 அடிங்கிறாங்க. அதான் 5 அடிங்கிற இவங்க நிக்கிறது 5 அடி உங்களுக்கு உயரமே. அப்ப நீங்க பரணை உங்களுக்கு பரண் தேவையே கிடையாது. நீங்க அந்த பயிர் உயரத்துக்கு உங்களுக்கு சரிசமமா இருக்குமே. ஆமாங்க, அப்படிதாங்க அமைச்சு கொடுத்திருக்காங்க. மேல இருந்து பரணா 5 அடி மேலே ஏத்துறீங்க. அப்ப பறவைகள் வந்து ஆகாய மார்க்க வரக்கூடிய பறவையை தீர் வந்தது கீழே தானே குத்தும். எப்பா சேந்தா குடியாரே, இந்த படங்களை பழைய படங்கள்ல யாரும் இந்த பரணி எல்லாம் போட்டுருப்பாங்கல்ல, காட்டுக்குள்ள கம்மங்காட்டுக்குள்ள எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதுலயே கரதுக்கு மேலதான் ஏணி வச்சுதான் ஏறி போவாங்க. வரலத்துக்கு என்ன வேணும்? நீர் வேணும். 2 வீட்டுக்கு வெளிச்சம் வேணும். வேலி எல்லாம் வயிற்றுக்கு வேலி வேணும். பருவம மங்கைகளுக்கு எல்லாம் இருக்கு சுவாமிங்க. பருவங்கள் எத்தனை? 7 வகை. நீங்க அடைந்திருப்பது மங்கை பருவம். பருவத்துடைய வயது கணக்கு 12ல இருந்து 13 நடப்பு. 12 வயது நிரம்பி 13 இடைப்பட்ட மாசம் எத்தனை? 4 மாசம். பார்த்தா தெரியலையே. இங்க எதுவும் தெரியுது? அகத்தில் அழகு முகத்துல தெரியும். விளையும் பயிர் முளைக்கும் பொழுது தெரியும். அப்படிப்பட்ட அழகு கெட்ட, அறிவு கெட்ட, திறமை கெட்ட, திறத்து கெட்ட மாப்பிளை பார்த்ததற்கு மாப்பிளுடைய பெயர் சிறப்பா சொல்லுங்க. சத்திவேல நெற்றியிலே சார்ந்திருக்கும் திருநீரும் சுற்றி வரும் பகைதுரத்தும் தொல்லையெல்லாம் உடனகற்றும். சத்திவேல நெற்றியிலே சார்ந்திருக்கும் திருநீரும் சுத்தி வரும் பகைதுரத்தும் தொல்லையெல்லாம் உடனகற்றும். சக்தியிலே தவம் இருந்தால் சாந்தி என்னும் அருமருந்து. சக்தியிலே தவம் இருந்தால் சாந்தி என்னும் அருமருந்து. நிஷ்டையில் கிட்டி வரும் நினைப்பதெல்லாம் கைகூடும். நிஷ்டையின்றி கிட்டி வரும் நினைப்பதெல்லாம் கைகூடும். சத்திவேல நெற்றியிலே சார்ந்திருக்கும் திருநீரும் சுத்தி வரும் பகதுரத்தும் தொல்லையெல்லாம் உடன் அகற்றும். ஆலோலம் சோ ஆறுத்தை நாள்தோறும் அயராமல் கூறி வந்தால் வேறதற்கும் பயம் வேண்டாம், வீரர்களாய் வாழ்ந்திடலாம். ஆறுத்தை நாள்தோறும் அயராமல் கூறி வந்தால் வேறதற்கும் பயம் வேண்டாம், வீரர்களாய் வாழ்ந்திடலாம். நாதத்தின் புட்பொருளாய் நம் நெஞ்சில் வீட்டிருப்பான். நாதத்தின் உட்பொருளாய் நம் நெஞ்சில் வீட்டிருப்பான். பாவத்தை பட்டிடுவோம், பாசத்தை விட்டிடுவோம். நெஞ்சாங்குட்டி 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 நீயே நிற்கிறாய், பெண்ணே நெத்தி பொட்டை தீயை வைக்கிறாய். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான், சேர்ந்து வரும் வேளையிலே
தேவி நடனம் ஆடுகிறாள் நாதஸ்வர ஓசையிலே. கந்தன், கடமன், கார்த்திகை, பாலன், பாலமுருகன், அமிர்தமத்துதலே அவருக்குள்ள அருமை பெருமையும் இந்த உலகமே அறியும். தாங்கள் வட்டமர் இந்த உலக இயேசும். ஆகவே என்னை போன்ற பெரியோர் சொல்லி பேடி காப்பது பெருந்தன்மை மறுக்காமல் சம்பந்தமாய் என்ற எண்ணி சொல்லுமத்தை கேளம்மா தள்ளாதே சும்மா சொல்லுமன் வார்த்தை கேளம்மா. அள்ளும் பகலும் இந்த அவத்தைய நீ விடுத்து அல்லும் பகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து அவனி யார் தோலை இருப்பாய் செவி கொடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. நீங்க சொல்ற மாப்பிள்ளைய திருமணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல சுவாமி. அதனால ஏன் அழகு இல்லையா? அவர் தெய்வ பிறவி, நான் மனித பிறவி. எனக்கும் அவருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவரை திருமணம் பண்ணிக்க கூடிய தகுதி எனக்கு இல்லை சுவாமி. அதனால நான் காவல் பார்க்குறேன்னா எங்க அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பாட்டில் இனத்தோட இனமா இருந்துட்டு போறேன். இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அதனால வேண்டி நான் என்ன சொல்றேன், கட்டு வச்சிருவா. பொய்யான தவ வேட புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பூமியில் கோல் சொல்லு புகழும் நாரதரே, கை வரிசை செல்லாது போ. உனக்காக நான் சொன்னேன் ஓகுயுத்த சீரமே, உனக்காக நான் சொன்னேன் போக வென்ற தீனமே, மடக்கவலை கொழுது மாணிக்கத்தில் இயல்புத சொல்லும் எல்வத்த கேளமா. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். இங்களில் இல்லாமல் எங்கேனு போய் போதும், கை வரிசை செல்லாது போ. வேறு ஒருவரும் இல்லை மேதினியில் நீ எவர்தான் மேதினியில் சொன்னேன் அருகனை அடைந்து அடைவாய பிரம்மானந்த சொல்லும் எல்வத்த கேளமா. குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறைய குட்டி கொடுப்பதுங்கள் குத்திரத்தின் முறையோ, ஓட்டமாய் சொல்ல வந்தீர் உமக்கென்ன அக்கறையோ, கை வரிசை செல்லாது போ. குட்டி கொடுப்பதன் கொத்திரத்திலும் இல்லை, ஏட்டிச்சி மாட்டி உன்னை காட்டி மனம் முடிப்பை சொல்லும் எல்வத்த கேளமா. எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, போக வேண்டியது தானே. எதற்காக யாருக்கு குறைச்சு கொடுத்துருக்க? அறிவிலக்க அறுவை கூட்டி பொன்பொருளை கூட்டி செல்லாதவருக்கு செல்வத்தை கூட்டி இன்ற இரவு தாங்களுக்கு முருகனுக்கும் திருமணம் நடத்திவிட்டால் நான் நாரதனை அழிந்திருப்பது புறமர்ச்சுமலை. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நல்லபடியா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.